உப்பு காரம் இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்த ஒரு மாம்பழ புளிசேரி. மாம்பழ சுவையும் தேங்காய் எண்ணெய் தாளிப்பும் சேர்ந்து புளிசேரி அருமை. இந்த புளிசேரி பண்ணுறதுக்கு 3 மாம்பழம் எடுத்துன்னு இருக்கேன். அலம்பிட்டு தோல் சீவி வச்சுருக்கேன். 1.5 கப்பு தயிரை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் திக்காக. அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், அரிசி மாவு சேர்ந்து நைஸாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ மாம்பழத்தை தண்ணியில் நம்ம வேக போட்டுடணும். வேகும் போதே 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் இப்போ வெல்லத்தை போட்டு நல்லா வேக விட்டுடும். பெரட்டி விட்டு மூடி போட்டு வேக விட்டால் 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ வெந்த மாம்பழத்தோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையை நல்லா சேர்ந்து கலந்து விட்டுடணும். ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டா போதுமானது. நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும் மாம்பழ புளிசேரி. இப்போது எல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு கொதி வந்தால் போதுமானது. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை, திக்கு தயிரை இந்த மாதிரி நம்ம இதை கலந்து விட்டுடலாம். இப்போ மாம்பழ புளிசேரி ரெடி. இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டாக்க ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டது, கருவேப்பிலை எல்லாமா சேர்ந்து இதில் மேலாக கொட்டிட்டனாக்க தேங்காய் எண்ணெய் சுவையோட இந்த மாம்பழ சுவையோடையும் சேர்ந்து இந்த புளிசேரி அவ்வளோ சுவையாக இருக்கும்.